இந்த சம்மர் சீசனுக்கு நாம் செய்ய போகிறது நீர்ச்சத்துள்ள ஒரு காய் சவ். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். கடுகு, உளுந்து, சீரகம், இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கியதும் கறிவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாயை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். பாதி வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சவ் எடுத்திருக்கேன். 2 பெரிய காய், அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் இங்கே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்யூப்ஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சவ்வை சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. 6 to 7 மினிட்ஸில் நல்லா வெந்து வரும். இப்போ இடையில ஒரு 2 தடவை இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பை 2 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை செக் பண்ணிக்கலாம். கூட குறைய இருந்தால் சேர்த்துக்கலாம். காரமும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அகெயின் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். சவ்வில் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. விட்டமின் B9 இருக்குது. ரிச் இன் ஃபோலேட். எஸ்பெஷலி இந்த ஹாட் வெதரில் நம்மளுடைய ஹைட்ரேஷனை இது நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஃபைனலி கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். கலர் பாருங்கள், சூப்பரான ஒரு எல்லோயிஷ் கலர். அண்ட் அந்த பூண்டு, சீரகத்தோட வாசனை, பெருங்காயத்தோட வாசனை, கடலைப்பருப்போட டேஸ்ட்டு, சவ்வோட ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம சூடான ரைஸில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி பூண்டு குழம்போடு இதை வச்சு கூட்டாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். இதை நம்ம ஸ்கூலுக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ கூட நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சு சர்வ் பண்ணாலே சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ சுட பூண்டு குழம்பு கூட இந்த கூட்டை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான். நம்ம ரசத்துக்கு கூட இந்த கூட்டை வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த கூட்டோட சீக்ரெட்டே அந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுல தாங்க இருக்குது. அது ரொம்ப முழுசாகவும் இல்லாமல் ரொம்ப குழையும் இல்லாமல் தொட்ட உடனே அந்த கடலைப்பருப்பு உடையிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.